நண்பர்களே, ஒரு எம்எல்ஏ தான் தேர்தலில் வென்றால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு எம்எல்ஏ பற்றிய செய்தி தான் இது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி இது. கேரளா மாநிலம் மலைநாடு, அந்த நாட்டினுடைய நஜீப், இந்திய யூனியன் முஸ்லீம் கூடிய எம்எல்ஏ. அவர் காந்தபுரத்தினுடைய எம்எல்ஏ. காந்தபுரம் நஜீப்னா பிரபலமாக அறியப்படுறார். இவர் கேரளாவுடைய பெருந்தல்மன்னா என்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்து 30,000க்கு மேலே வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். இது எலெக்ஷன் நேரத்தில், தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருந்தார். இவர் ஏற்கனவே கல்வி மேலே எல்லோரும் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்கிறதுல பெரிய பேராவல் கொண்டவர். அதற்கான முன்னெடுப்புகள் பல எடுத்தவர். அவர் இந்த முறை என்ன செய்தார்னு சொன்னால், தான் வெற்றி பெற்றால் முற்றிலும் இலவசமான ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஒன்று நிறுவுவதாக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தார். வெற்றி பெற்றுட்டார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா இல்லையா என்பது தான் இந்த செய்தி. வாங்க நம்ம பார்ப்போம். கொடுத்த வாக்குறுதி தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாட்டிலேயே 100 விழுக்காடு முற்றிலும் இலவசமான ஒரு கோச்சிங் சென்டர், ஐஏஎஸ் அகாடமி என்ற இதில் கோச்சிங் சென்டர் ஆரம்பித்து வச்சுருக்காரு. மறைந்த முஸ்லீம் லீக்கு தலைவரான ஹைதர் ஷிஹாப் தங்களுடைய பேரால் இது அழைக்கப்படுது. இந்த அரும்பணிக்காக ஒரு குடும்பம் 70 சென்ட் இடத்தை இலவசமாக கொடுத்தது. இது முக்கியமான ஒரு அம்சம். அதே மாதிரி அமீரகத்தினுடைய ஃபைசல் அண்ட் சபானா என்ற ஒரு அறக்கட்டளை 3 கோடி அளவு செலவு செய்து இலவசமாகவே இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தது. இந்த கட்டுமான பணியை அவங்க செய்து கொடுத்தாங்க. முழுக்க முழுக்க குளிரூட்டப்பட்ட, ஏசி செய்யப்பட்ட வகுப்பறைங்க, உலகத்தரம் வாய்ந்த நூலகம், மீடியா ரூமு, விடுதி அறைகள், 24 மணி நேர இணைய சேவைங்க, சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான எல்லா வசதிகளும் ஒருங்கிணைந்தே ஒரு அறக்கட்டளையை ஒரு ஆரம்பித்து வச்சுட்டாரு. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டுக்கு 100 பிள்ளைகள் தேர்வு செய்யப்படுவாங்க. இலக்கு இதில் 100 பிள்ளைங்க. ஆனால் இதில் 3600 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. எம்எல்ஏ நஜீப் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டுதோறும் 100 மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக பயிற்சி அளிக்க போகிறோம். அதில் ஒவ்வொரு மாணவருக்கும் 3 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். குறைந்த அளவு ஒரு 10 பேராவது அதில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அதில் பின்னடைவு அடைந்த 90 பேருக்கு அது ஒரு ஊக்கம் தருவதாக இருக்கும். 10 பேர் அதில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா நாட்டினுடைய உயர் பதவிகளுக்கு அவங்க போயிடுவாங்க. பின்னடைவு அடைஞ்ச இந்த 90 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் முன்னெடுத்து தன்னம்பிக்கையோடு அதில் தேர்வாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்கிறார் இவர். இது செய்தி. இதில் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு 3 அம்சங்கள் இருக்குது. ஒரு அரசியல்வாதி ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா மக்களுக்கு, அது கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். 1. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், மனசு இருந்ததுன்னு சொன்னால் அந்த எம்எல்ஏவுக்கு பக்கபலமாக ஒத்துழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய விருப்பம். 3வது, நற்காரியங்களுக்கு எப்போவுமே அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்ற ஒரு அமைப்பு. முதல்ல எம்எல்ஏ முடிவெடுத்தார், எப்படியாவது வாக்குறுதி நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு. ஒரு தனிநபர்கள் தனியார் ஒரு குடும்பத்தார் குறிப்பிட்ட 70 சென்ட் இடத்தை கொடுத்தாங்க. ஒரு அமைப்பு அறக்கட்டளை அமீரகத்தினுடைய ஒரு அறக்கட்டளை
ஃபைசல் அண்டு சபானா அதனுடைய பேர். அவங்க வந்து இதை இலவசமாக கட்டி கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. இதுதான் சொல்கிறது, மனம் இருந்தால் வந்து எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு. இது முஸ்லீம் லீக்கு கேரளாவுடைய எம்எல்ஏவுடைய ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இதுதான் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது.